கேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓகே. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு எவ்வளவு கேரக்டர்ஸ் மொத்தம் இருந்தாங்க போஸ்டோட சேர்த்து? எத்தனை கேரக்டர்ஸ் டிராவலர்ஸ்? 31. ஓகே வெரி குட் 31 ஓகேவா. இங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட புக்ல வந்து நியர்லி ஒரு 25 கேரக்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஓகேவா. அது போக இருக்கக்கூடிய அந்த மிஸ்சலேனியஸான ஒரு 5 கேரக்டர் அந்த கார்பெண்டர் அதெல்லாம் வந்து பின்னாடி அந்த ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த 25 கேரக்டர்ஸையும் ஏதாவது ஒரு கோட் வேர்ட் மாதிரி வச்சு ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஸோ அந்த கேரக்டர்ஸுமே வந்து நம்ம வந்து 3 கேட்டகரிஸ் கீழே பிரிக்கிறோம். ராயல் கேரக்டர்ஸ், எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் காமனர் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரிஸ்ல பிரிக்கிறோம் ஓகேவா. அண்ட் அந்த இன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் வந்து நம்ம எந்த இன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? டபாடின் அப்படிங்கிற ஒரு இன்ல இருந்து அந்த பிளேஸ்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா. அந்த இன் வந்து எங்க இருந்திருக்கும் அப்படின்னா சவுத் வார்க் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்திருக்கும். அண்ட் அந்த இன்ல இருக்கக்கூடிய அந்த ஹோஸ்ட் தான் யாரு அப்படின்னா ஹாரி பெய்லி ஓகேவா. அண்ட் இப்ப கேரக்டர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதுல இருக்கக்கூடிய பிரதர் பேர், அண்ணன் தம்பி பேர் யாரு அப்படின்னா பார்சன் அண்ட் பிளவுமன் ஓகேவா. ஸோ பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்சன் பிளவுமன் இவங்க 2 பேரும் வந்துட்டு பிரதர் பேர் அந்த கேரக்டர்ஸ்ல. அண்ட் அப்பா பையன் பேர் யாரு அப்படின்னா நைட்டும் ஸ்கொயரும் ஓகேவா. ஸோ இதுல நைட் வந்து 15 பேட்டில்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ஓகேவா. திரும்பியும் கேரக்டர்ஸ்ல இன்னொரு டெப்த் கொடுத்துருக்காங்க. அதுல எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டர்ஸே மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ரிலேட்டட் டு சர்ச் அந்த மாதிரி வருவாங்க. அண்ட் விமன் கேரக்டர்ஸ் 3 பேர் ஓகேவா. அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ட்ரேட்ஸ்மேன், 5 ட்ரேட்ஸ்மேன், 8 எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் 3 விமன் கேரக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஓகேவா. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போலாம். ஆலிசன் அப்படிங்கிறவங்க தான் யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத் ஓகேவா, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இவங்க வந்து என்ன வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னா ஒரு கிளாத் மேக்கரா இருப்பாங்க ஓகேவா. அண்ட் இவங்களுடைய பிசிக்கலா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னா அவங்களோட டீத் வந்து கேப் டூத் தான் இருக்கும். அண்ட் ஒரு காது வந்து டெஃபா இருக்கும். ஏன்னா அவருடைய ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 5 ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க. அதுல அந்த 5th ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ஸ்லாப் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு காது கேட்காம போயிடும் ஓகேவா. அது ஒண்ணு. அண்ட் இந்த பில்கிரிமேஜ்க்கு எதுக்கு வராங்க அப்படின்னா 6th ஹஸ்பண்டை தேடி வராங்க. அண்ட் அவங்க சொன்ன ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம், விமன் மஸ்ட் டிசைர் சொவர்னிட்டி ஓவர் தி ஹஸ்பண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேவா. ஸோ இதுலதான் வந்துட்டு சாசர் வந்து ஃபெமினிஸ்டிக் தாட்டை வந்து முன்னாடி வச்சிருக்காரு. டிஸ்கிரிப்டிவ்மே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விமன் மஸ்ட் டிசைர் சொவர்னிட்டி ஓவர் த ஹஸ்பண்ட் அப்படின்னு எந்த கேரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத். அதனாலதான் வந்து என்னதான் அந்த 5th ஹஸ்பண்ட் ரொம்ப லவபிளா தான் பார்த்துப்பான். இருந்தாலும் வந்துட்டு அந்த அவன் அடிச்சதை வந்து தாங்க முடியாம அந்த நம்மளோட ஃப்ரீடம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் நெக்ஸ்ட் அடுத்து வந்து மூவ் ஆன் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஓகேவா. இது வந்து ஃபர்ஸ்ட் விமன் கேரக்டர். அண்ட் அடுத்து வந்து பிரயரஸ். ஸோ அந்த பிரயரஸ் அப்படிங்கிற கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னா மேடம் எக்லங்டைன் ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு யங் லேடிஸோட குரூப்க்கு ஒரு சின்ன சின்ன யங் லேடிஸ்க்கு டீச் பண்றதா வந்துட்டு இவங்களுடைய வேலை. அண்ட் இவங்களுக்கோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கையில வந்து அவங்களோட ரிஸ்ட்ல வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க ஓகேவா. அதுல வந்து ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது வந்து எது சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அமாரிட்டி வென்ச்சட் ஆம்னிசா அப்படிங்கிற வேர்ட் ஓகேவா, லாட்டின். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லவ் கான்குயர்ஸ் ஆல் ஓகேவா. இதுக்கு ஒரு சின்ன அப்டேஷன் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நமக்கு சார் சொன்னாங்க. ஒரு ஒர்க்ல வந்துட்டு இதே மாதிரி ஏ அப்படின்னு ஒரு சிம்பிள் வந்திருக்கும். எந்த ஒர்க்ல? ஸ்கார்லெட் லெட்டர். அதுல வந்து ஏ அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? adultery. ஓகே வெரி குட், அடல்ட்ரி. அதுல ஸ்கார்லெட் லெட்டர்ல வந்துட்டு ஏ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து அடல்ட்ரி. இங்க நம்ம கேண்டர்பரி டேல்ஸ்ல நம்மளோட மேடம் எக்லங்டைன் பொறுத்த வரைக்கும் அந்த ஏ அப்படின்றது வந்துட்டு அமார்டி வின்சென்ட் ஆம்னிகா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ஓகேவா. அண்ட் அந்த 5 கில்ஸ்மென் அந்த 5 பேர் வந்துட்டு யாரெல்லாம் அப்படின்னா ஹபர்டேசர், கார்பெண்டர், வெப், டயன் அண்ட் டாபிசர் ஓகேவா. இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒர்க் பண்றவங்க. இவங்க 5 பேருமே வந்துட்டு அந்த பிலிகிரிமேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி இருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம இவங்க இந்த டேல்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போறதுல யாரோட டேல் வந்து முதலாவும் பெஸ்டா ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கக்கூடியது யாரோடது அப்படின்னா நைட்டோட டேல் ஓகேவா. அண்ட் இதுல இன்னொரு கேரக்டர் வருவாரு, ஒரு டாக்டர் கேரக்டர். அவர் தான் யாருன்னா டாக்டர் ஆஃப் சைக்கிக். இவர் தான் வந்துட்டு கோல்டுனாலே ரொம்ப ஒரு அப்சஷன், கோல்டு மேல ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாருக்கு அப்படின்னா டாக்டர் ஆஃப் சைக்கிக்கு தான் ஓகேவா. அண்ட் மாங்க், இவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியான ஒரு கேரக்டர் தான். நம்ம அன்னைக்கே பார்த்தோம். பேர் தான் மாங்க்னு இருக்கும். பட் அவர் என்ன பண்ணுவாரு, ஹண்டிங் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிக்கர் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறது இதெல்லாம் தான் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா மாங்க்குடைய வேலை. இது வரைக்கும் உள்ளது எல்லாருக்கும் கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒரு டவுட். சொல்லுங்க மேம். அந்த ரோஸ்டட் பிக் அது ஸ்வான் தானே மாத்த சொல்லியிருந்தாங்க அப்டேஷன்ல. அது பிக்கா ஸ்வானா?
1 minute. சொல்லியிருந்தாங்களோ முன்னாடி, சாரி நான் ஐ ஹேவ் நாட் நோட்டட் இட். நான் அது என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே. சோ அந்த மாங்க் வந்து ரோஸ் பண்ணி எதை சாப்பிட்டாரு அப்படிங்கிற அந்த இது வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அது மட்டும் நம்ம என்னன்னு வெரிஃபை பண்ணிட்டு நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஓகே. சோ யாருக்கா ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இன்டிமேட் மீ. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா கிளர்க். ஓகேவா? இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாரு. அண்ட் இவருக்கு வந்துட்டு எப்படின்னா அரிஸ்டாட்டிலோட புக்கை வந்து நல்ல பிலிகிரிமேஜ் தான் போறோம் அப்படின்றது கூட தெரியாம நிறைய லோடா புக் எடுத்துட்டு வருவார். அதுவும் ஃபுல்லா அரிஸ்டாட்டிலோட புக்ஸா தான் இருக்கும். புக்ஸே தான் படிச்சுட்டே இருப்பார். அது யாருன்னா கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் டேல் வந்து யாரோடது, நைட்டோட டேல். அண்ட் லாஸ்ட் டேல் இது ஆல்ரெடி எனக்கு மாத்த சொன்னோம். யாரோட டேல் அப்படின்னா பார்சனுடைய டேல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நன் பிரீஸ்ட் டேல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. இதுல வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நன் சொன்ன டெய்லும் வந்து பின்னாடி அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அது பார்க்கலாம். பட் இதுல வந்து சின்ன ஒரு ஐடியா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல யாரெல்லாம் வந்து சர்ச் கூட கனெக்டடா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. த ப்ரையரஸ், மாங்க், ஃப்ரையர், சம்மனர் அண்ட் பார்டனர். இவங்க 5 பேரும் வந்து இம்பார்ட்டண்டா சர்ச் கூட டைரக்ட்லி கனெக்டடா இருக்கக்கூடிய பீப்புள். ஓகேவா? ஸோ அதை நம்மளுக்குள்ளே சொல்லிக்கலாம். ப்ரையரஸ், மாங்க், ஃப்ரையர், சமனர், பார்டனர். ஓகேவா? இவங்க 5 பேர் தான் வந்து சர்ச் கூட டைரக்ட் கனெக்ஷன் உள்ளவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து பார்டனர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட கேரக்டர் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேர்லிஷா இருக்கும். அவங்களுக்கு வந்து பிடிக்காது அந்த பார்டனர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஹோஸ்டுக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களோட பிஹேவியர் எதுவுமே பிடிக்காது. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல். அண்ட் வந்துட்டு அவருக்கு டேல் சொல்றதுக்கு பிடிக்கவுமே பிடிக்காது. ஓகேவா? சோ வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் சொல்றதுமே அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேலாவுமே இருக்காது. இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாரு அந்த கேரக்டர். அதான் யாருன்னா பார்டன். ஓகேவா? அந்த பில்கிரிம்ஸ்ல ஒரு ஹோமோசெக்சுவல் இருந்தாரு, அவர் தான் யாருன்னா பார்டனர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல கேண்டர்பரி டேல்ஸ்க்கு ப்ரொலாக். ஓகே, முன்னுரை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது அந்த மாதிரி ப்ரொலாக்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அந்த ப்ரொலாக்ல எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 858 லைன்ஸ். டோட்டலா 17,000 லைன்ஸ். அந்த ப்ரொலாக்ல எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா 858 லைன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மில்லர் டேல். ஓகேவா? மில்லர்னு ஒரு கேரக்டர் வராங்களா? ஸோ மில்லர் சொன்ன டேல் தான் என்ன டேல் அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் தி நெட் கொஸ்டின். ஓகேவா? ரெட் ஹாட் பாக்கர் அப்படிங்கிற நிக்கோலஸ் பிராண்டட் பை ரெட் ஹாட் பாக்கர். இந்த ஸ்டோரி பத்தி நம்ம இன்டெப்தா நம்ம வேணும்னா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். பட் நிக்கோலஸ் அண்ட் ரெட் ஹாட் பாக்கர் பத்தின ஒரு டேல் சொன்னது யாரு அப்படின்னா மில்லர். ஓகேவா? ஸோ அவர் தான் சொல்லியிருப்பாரு. அண்ட் பீஸ்ட் ஃபேபிள். ஓகேவா? அது டேபிள் இல்ல, டீயை கேன்சல் பண்ணி எஃப் போட்டுக்கோங்க. பீஸ்ட் ஃபேபிள். ஓகேவா? பீஸ்ட் ஃபேபிள்னா அந்த நம்ம சின்ன வயசுல படிப்போம்ல, சிங்கம், புலி அந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு ஒரு மாதிரி இமேஜினேட்டிவ் ஸ்டோரி சொல்றதா பீஸ்ட் ஃபேபிள். அது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன் இருக்காங்க இல்லையா? ஸோ நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல் அதுதான் வந்துட்டு பீஸ்ட் ஃபேபிள். அப்ப 2 பேருக்குள்ளத பார்த்திருக்கோம். மில்லருடைய டேல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் அண்ட் ரெட் ஹாட் பாக்கர். இந்த விஷயங்கள் சம்பந்தமா ஒரு டேல் சொல்லியிருக்காரு. அண்ட் பீஸ்ட் ஃபேபிள் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல். கிளியரா? இவங்க 2 பேரோட டேல் பத்தி இப்போ வரைக்கும் நம்ம லைட்டா பார்த்திருக்கோம். அண்ட் பெஸ்ட் டேல் யாரோடது அப்படின்னு பார்த்திருக்கோம்னா நைட்டுடைய டேல். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்கிரிம்ஸ்லயுமே வந்துட்டு 30 and 31 அந்த 2 கேரக்டரும் நமக்கு தெரியும். ஒன்னு சாசர் அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு ஹோஸ்ட். மிச்சம் இருக்கிற 29 பில்கிரிம்ஸ்ல ஒரு 21 பேரை நம்மளுக்கு ஓரளவுக்கு இவங்க பார்க்க இப்படிதான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து கால்ல எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு புண்ணு மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு. மித்த 9 கேரக்டர்ஸ் பத்தி ஒரு தெளிவான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ நம்ம யாரோட டேல்ஸ்ல ரொம்ப முக்கியமா அவங்களோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட் டேல். சோ நைட்டோட டேல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மேக்ஸிமம் எல்லாமே ஹெரோயிக் கப்லெட்ஸ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வேர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெரோயிக் கப்லெட்ஸ்ல தான் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் டேலும். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு பெஸ்ட் டேல். சோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் லைட்டா. இவர் வந்து எந்த ஸ்டோரி பேசியிருப்பாரு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக்கலான ஒரு ஸ்டோரி தான். இதுல வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாலமோன், ஆர்சைட். ஓகேவா? நிறைய அந்த கிரீக் அண்ட் அந்த நேம்ஸ் மாதிரி நமக்கு கேட்கறதுக்கு இருக்கு. ஓகேவா? பாலமான் அப்படிங்கிறவங்க யாரு? வீனஸ். அது வந்து கிரீக் காடஸ் வீனஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த காடஸ் வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா காடஸ் ஆஃப் லவ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஆர்சைட் யாரு அப்படின்னா மார்ஸ், அதாவது காடஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எமிலி அப்படிங்கிறவங்க வந்துட்டு டயானா, காடஸ் ஆஃப் சாஸ்டிட்டி.
ஓகேவா. நெக்ஸ்ட் தீசியஸ், யூஜியஸ், ஹிப்போலிட்டா, இவங்க எல்லாருமே. ஹிப்போலிட்டா வந்துட்டு குயின் ஆஃப் அமேசான், தீசியஸ் வந்துட்டு கிங் ஆஃப் ஏதென்ஸ். ஓகேவா. அண்ட் இதே மாதிரி தீசியஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம வேற ஒரு ஒர்க்ல பார்த்திருப்போம். யாருக்கா தெரியுமா? மிட்சம்மர் நைட் ட்ரீம். ஓகே குட். ஓகேவா. சோ அதுதான் ஹிப்போலிட்டா வந்துட்டு குயின் ஆஃப் அமேசான். இதுல வந்து சாத்தான் ஒரு கேரக்டர் வராங்க. சாட்டன் வந்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா வராங்க. நமக்கு மெயினா என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கறது தெரியணும். சோ இன் டீட்டெயிலா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ அப்ப நைட்ஸோட டெய்ல் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டெய்ல் அண்ட் பெஸ்ட் டெய்ல்னு சொல்றோம். அது வந்து ஒரு ரொமான்டிக்கலான ஸ்டோரி. இதுல யாரெல்லாம் வராங்க அப்படின்னா நிறைய கிரீக் கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க. ஒரு கேரக்டரும் கிரீக் காட் அண்ட் காடஸஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. அதுல யார் யார் என்னங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்சைட் வந்து மார்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் பாலமான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து வீனஸ. அண்ட் தென் தீசியஸ் வந்துட்டு அதுல வந்து கிங் ஆஃப் ஏதென்ஸ். அண்ட் எமிலி வந்துட்டு காடஸ் ஆஃப் சாஸ்டிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. இதுதான் நைட்ஸ் டேல். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மில்லர்ஸ் டேல். ஸோ நெக்ஸ்ட் வந்து மில்லரோட டேல் தான் ரெண்டாவது. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படிதானே. நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணிருப்பாரு. அதான் வந்து மில்லரோட டேல் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ல நெட்லயும் கேட்டிருக்காங்க. சோ இது என்னன்னா செகண்ட் டேல். ஆக்சுவலா மாங்க் தான் சொல்லிருக்கணும். மாங்க்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் என்ன பண்ணுவாரு? மாங்க்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? Hunting and east. ஹண்டிங் அண்ட் ரோஸ்ட் பண்ணி பிக்ல சாப்பிடுவாரு. ஓகே வெரி குட். ஹண்டிங். ஓகேவா. அதான். சோ அவர் தான் ஆக்சுவலா ரெண்டாவது டேல் சொல்லியிருக்கணும். பட் யார் தான் சொல்லுவாங்க? மில்லர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா. இது வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாஸ்டிட்டி இல்லாம ஒரு ஒரு அஃபேர் மூலமா வந்த ஒரு பிரச்சனை பத்தி இந்த ஸ்டோரி வந்து பேசுது. ஆக்சுவலா ஓல்டு ஜான் அப்படின்னு இருப்பான், ஒருத்தன் இருப்பான். அவனோட ஒய்ஃப் தான் யாருன்னா ஆலிசன். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். யாரெல்லாம்? ஓல்டு ஜானும் ஆலிசனும். ஓகேவா. இவங்களோட வீட்டுக்கு வாடகைக்கு ஒருத்தன் வருவான். அவன் தான் யாருன்னா நிக்கோலஸ். ஓகேவா. ஜானுடைய ஹவுஸுக்கு ரெண்டுக்கு வருவான். பட் வந்து அவன் யாரு கூட அஃபேர்ல இருப்பாங்க அப்படின்னா அந்த ஜானோட ஒய்ஃபான ஆலிசன் கூட வந்து அஃபேர்ல இருக்கிறாங்க. ஓகேவா. சோ இதுல வரக்கூடிய இன்னொரு ஒரு பாரிஷ் கிளர்க் தான் யாருன்னா அப்சலான். சோ இதுல வந்துட்டு ஒரு சாஸ்டிட்டி இல்ல, அது தவறுது இல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு பீட்ரயல் ஸ்டோரி மாதிரி இது போகும். ஓகேவா. அப்ப மில்லர்ஸ் டேல்ல யாரெல்லாம் வரா? நிக்கோலஸ் அவர் தான் வந்துட்டு மெயினா என்ன பண்றாங்க, ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி பிளே பண்ணி ஆலிசன் கூட அஃபேர்ல இருக்காங்க. அண்ட் அந்த ஓல்டு கார்பெண்டர் பேர் என்ன அப்படின்னா ஓல்டு ஜான். அவங்களோட ஒய்ஃப் தான் ஆலிசன். அண்ட் இன்னொரு அதுல வரக்கூடிய பாரிஷ் கிளர்க் யாரு அப்படின்னா அப்சலான். கிளியரா மில்லர்ஸ் டேல் எல்லாருக்கும்? அப்போ நைட்ஸ் டேல் அண்ட் மில்லர்ஸ் டேல்ல இருந்து क्वेश्चंस கேட்கலாமா? ஆன்சர் பண்றீங்களா? கேட்கலாம். சோ நைட்ஸ் டேல்ல வந்துட்டு காடஸ் ஆஃப் லவ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்கல்ல, யாரு? வெரி குட். பாலோமன். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் காடஸ் ஆஃப் சாஸ்டிட்டி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்கல்ல, யாரு? வெரி குட். எமிலி டயானா. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் ஏதென்ஸோட கிங் யாரு? ஓகே. அண்ட் குயின் ஆஃப் அமேசான் யாரு? ஹிப்போலிட்டா. குட். ஓகே. ஆக்சுவலா செகண்ட் டேல் யாரு சொல்ல வேண்டியது இருந்திருக்கும்? சொல்லிருக்கணும். பட் யாரு சொல்லியிருந்திருப்பா? சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே. அண்ட் இதுல வரக்கூடிய வைஃப் பேர் என்ன? ஜான் அந்த கார்பெண்டரோட வைஃப் பேர் என்ன? வெரி குட். ஆலிசன். வைஃப் ஆஃப் பாத். அதாவது கேன்டர்பரி டேல்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் பேரும் ஆலிசன் தான். சரியா. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதுல வந்து நமக்கு ஒரியல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆலிசன்லயுமே ஒரியல் தான். ஓகேவா. சோ அந்த கேரக்டர் வேற, இவங்க வேற. சரியா. இவங்க ஸ்டோரிக்குள்ள வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. அண்ட் இதுல வரக்கூடிய ஒரு பாரிஷ் கிளர்க்கோட பேர் என்ன? அப்சலான். ஓகே குட். அப்சலான். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? என்னோட ஸ்கிரீன் தெரியலையோ? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வைஃப் ஆஃப் பாத். ஓகேவா. வைஃப் ஆஃப் பாத்தோட பேர் என்னது? ஆலிசன். அண்ட் இவங்களோட
லாஸ்ட் 3 ஹஸ்பண்டை பத்தி தான் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவரோட தேர்ட் ஹஸ்பண்ட் வந்து நல்ல பயங்கர ரிச்சான ஒரு பர்சன், நல்ல மனுஷனாவும் தான் இருந்திருப்பாரு. ஃபோர்த் ஹஸ்பண்ட் என்ன அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு மிஸ்ட்ரஸும் வச்சிருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் யாருன்னா இவருடைய ஃபோர்த் ஹஸ்பண்ட். ஃபிஃப்த் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னா ஜான்கின். ஓகேவா? அவங்க தான் வந்துட்டு கோவத்துல வந்து அடிச்சிருப்பாங்க யாரா நம்ம ஒய்ஃப் ஆஃப் பாத்த. அதுலதான் அவங்களுக்கு வந்து டெஃப் ஆகிருப்பாங்க ஒரு இயர். ஆனா வந்துட்டு அவன் வந்து என்னதான் அடிச்சிருந்தாலும் ஒய்ஃப் ஆஃப் பாத் மேல ஒரு பெரிய லவ்வே வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல. ஒய்ஃப் ஆஃப் பாத் கேரக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? Women must desire sovereignty over husband. Very good. Women must desire, women must, women must desire sovereignty over the husband. ஓகேவா? ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்ன ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இவங்களுடைய ஸ்டோரி பத்தி நமக்கு இன்டெக்டா கொடுக்கல. ஓகே, இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு கிளாத் மேக்கர். இவங்க வந்து கேப் டூத் விமன். இவங்க வந்து 6th ஹஸ்பண்ட் தேடி வந்திருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு ஃபெமினிஸ்டும் கூட. அண்ட் இவங்களுடைய 5th ஹஸ்பண்ட் மூலியமா தான் அவங்க டெஃப் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நன் ப்ரீஸ்ட் டேல். அது கொஞ்சம் ஹைட் ஆயிருக்கு. நன் ப்ரீஸ்ட் டேல். ஓகேவா? அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நன் ப்ரீஸ்ட் டேல் தான் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பீஸ்ட் ஃபேபிள். அதுல வந்து நிறைய கோழி, சேவல் அந்த மாதிரி வந்து விலங்குகள்லாம் வரும், அனிமல்ஸ்லாம் வரும். சரியா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி பிள்ளைங்களுக்கான ஸ்டோரி மாதிரியா நமக்கு. ஓகேவா? அதுல யார் இருப்பாங்க அப்படின்னா சாண்டிகியார் அப்படிங்கிற, அதாவது சேவல் கோழிகள், அதுதான் அந்த அந்த இதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஒரு ஒரு சேவல் இருக்கு. அதுக்கு வந்து நிறைய ஹென் இருக்கும்ல, அந்த கேர்ள் கோழி, அதெல்லாம் வந்து நிறைய ஒய்ஃப் இருக்கு. அதுல வந்து பெர்டிலோட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப். ஓகேவா? அண்ட் சாண்டிகியர் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் தி ஒய்ஃப் தான். ஓகேவா? ஸோ நமக்கு இன்டெப்தா உங்களுக்கு ஸ்டோரி வேணா நீங்க போய் ரீட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இதுதான் தேவை. அந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னா, சும்மா யார் வந்து ஏதாவது புகழ்ற மாதிரி பேசினாலும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதுதான் அந்த ஸ்டோரியோட மாரல். நெவர் ட்ரஸ்ட் ஃபிளாட்டரர்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யாரு? சாண்டிகியர். இவங்கெல்லாம் யாரு, என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்? இப்போ ஃபாக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா அந்த கதையில ஒரு நரி வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. பட் அந்த சாண்டிகியர், பெர்டிலோட்லாம் என்னன்னா ஹென்னு, கோழி தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா பக்கத்துல எழுதிக்கோங்க. ஹென்னு, கோழி கேரக்டர்ஸ் தான் அது எல்லாமே. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சேவல், அதுக்கு நிறைய கோழி ஒய்ஃப் இருக்கு. அதுல வந்து ரொம்ப ஃபேவரட் வந்து பெர்டிலோட். அண்ட் சாண்டிகியருங்கிறது ஒன் ஆஃப் தி ஒய்ஃப். அதுல வந்து ஒரு ஃபாக்ஸும் உடக்குல வருது. அந்த ஃபாக்ஸ் பேரு ஆரஞ்சு ஃபாக்ஸ். நமக்கு மாரல் என்னன்னு பார்த்தோம்னா, யாருமே நம்மள ரொம்ப புகழ்ந்து பேசுறவங்க, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுறவங்களாம் நம்ப கூடாது. அவங்க எல்லாருமே உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் என்னதுன்னு பார்த்தோம்னா நன்ஸ் ப்ரீஸ்ட் டேல். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். யோமன். ஓகேவா? யோமன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கேரக்டர். ஸோ 1 minute நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ல யோமன் இருக்காரான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த இருக்காரா யோமன்? அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் ஒயிட்டா இருந்தாலுமே இவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அவரோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி, கொஞ்சம் சன்பர்ன்ட், வெயில ரொம்ப இந்த மாதிரி தான் இருப்பாரு. அண்ட் க்ளோஸ் கிராப்டு ஹெட். அவரோட ஹேரை பாருங்களேன், கிராப் பண்ண மாதிரி இருக்கா? ஸோ க்ளோஸ்ட் கிராப்டு ஹெட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு இருப்பார். ஓகேவா? நல்ல நான் சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை வச்சு இந்த பிக்சரை முதல்ல நான் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கிரீன் ட்ரெஸ். ஓகேவா? இதுல வந்து நமக்கு பெர்ஃபெக்டா வந்து கிரீன் ட்ரெஸ் மாதிரி தரல. சரி, நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சன் பர்ன்ட்டா இருக்கு. அண்ட் இவருக்கு வந்து எப்படின்னா கிராப் பண்ண ஹெட் தான் இருக்கு. அவரோட தலையில வந்து கிராப் பண்ண ஹெட் இருக்கும். அண்ட் இவருக்கு முக்கியமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னது அப்படின்னா, கையில எப்பவுமே வில் அம்பு வச்சிருப்பாரு. இருக்கா? அம்பு இருக்கு, வில் இருக்கு. ஆனா அதுவுமே எப்படி இருக்குன்னா, அந்த ஆரோ வில்லுமே வந்துட்டு ஃபுல்லா பீகாக்கோட ஃபெதர், மயிலோடைய ரெக்கையை வச்சுதான் அந்த ஆரோஸ் வந்து செஞ்சிருக்காங்களாம். அப்புறம் ஸ்வார்டு வச்சிருக்கிறாரு, ஷீல்டு வச்சிருக்கிறாரு, டேகர் வச்சிருக்காரு. நிறைய ஆயுதம்லாம் வச்சிருந்தா அவர் யாரு தான்? யோமன். ஓகேவா? சோ இவர் தான். சோ யோமனோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். யோமன் இப்படிதான் இருப்பாரு. ஓகேவா? சோ இப்போ நம்ம போயிட்டு நம்ம அந்த அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் படிக்கும்போது நமக்கு ரொம்பவே கிளியரா இருக்கும். ஓகேவா? கிரீன் ட்ரெஸ்ல இருப்பாரு, சன்பர்ன்ட்டா இருக்கும். அவரோட ஹெட் வந்து க்ளோஸ் கிராப்டா இருக்கும். அண்ட் அவர் வந்து வில் வச்சிருக்காரு, பீகாக் ஃபெதர் வச்சிருக்காரு, வால் வச்சிருக்கு, ஸ்வார்டு, ஷீல்டு, டேகர் எல்லாம் வச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போது நமக்கு மறக்காது, ஓஹோ இவர் தான் யோமன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம பிக்சர் பார்க்கணும்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரையரஸ். ஸோ ப்ரையரஸோட பிக்சர் அந்த இதுல இல்ல.
பட் இது நம்ம ஈஸியாவே வந்து ஞாபகம் ஓரளவுக்கு இமேஜின் பண்ணிக்கலாம். இஃப் யூ விஷ் நீங்க வந்து கூகுள்லயும் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க ப்ரையரஸ் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஓகேவா? ஸோ இவங்களோட பேர் என்னது அப்படின்னா மேடம் எக்லண்டைன். இவங்க வந்து நிறைய பெட்ஸ் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே இவங்க குட்டி குட்டி லேடிஸ் நிறைய பேர் யங் லேடிஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்ல. இவங்களுக்கு பெட்டு வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி கோர்ட்லி மேனஸ். ஸோ வந்து ஒரு ஒரு சபைனா அப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பாடு, எப்படி ஸ்பூன் பிடிக்கணும், அந்த மாதிரி கோர்ட்லி மேனஸ் வந்து இவங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஸோ மாடல் ஹீரோயின் ஆஃப் கோர்ட்லி ரொமான்ஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு கோர்ட்லி ரொமான்ஸ் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒர்க்ஸில் இவங்க தான் ஒரு ஐடியலான ஹீரோயினாக நம்ம போடலாம். அந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயுமே பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா ப்ரையரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் மங்க். ஸோ மங்க்குமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மங்க்கு எங்க இருக்காங்க? ஓகே, ஸோ அவர் தான். ஓகேவா? மங்க்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பால்ட் ஹெட். ஓகேவா? அண்ட் வியர்ஸ் ஃபாப்பிஷ் கிளாத்ஸ். இவர் வந்து இந்த தொப்பி வச்சு மறைச்சிட்டாரு. பட் இவருக்கு வந்து பால்டு ஹெட். சரியா? தலையில முடி இருக்காது. அண்ட் எப்படி இருக்காரு, ஃபாப்பிஷ். ஒரு மாதிரி ஒரு எல்லா மற்ற கேரக்டர்ஸை விட இவர் ஒரு மாதிரி ஒரு ஃபாப்பிஷான கிளாத்ஸ் தான் வந்து வியர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இவருக்கு வந்து ஹண்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பக்கத்துல 2-3 டாகோட பிக்சர்லாம் போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஹண்ட் பண்ண போயிட்டு இருக்காரு. சரியா? வேட்டாட போறாரு. அதனால மாங்குக்கு வந்து ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இவருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது. அகஸ்டீனியன் ஐடியல், ஏஸ்டடிசம், கடவுள் நம்பிக்கை, இறையாண்மை. எனி டவுட்ஸ்? ஓகே, இறை வழிபாடு அந்த மாதிரிலாம் வந்துட்டு anybody having any doubt? சொல்லுங்க. பிக்சர் தெரிய மாட்டேங்குது. யாருக்குமே தெரியலையோ? இல்ல, லைட்டா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதுக்கா. ஓகே, ஜூம் பண்ணிட்டு நம்ம ஸ்கிரீன்ல எங்க ஸ்கிரீன்ல ஜூம் பண்ணா தெரியுது. ஓகே. நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்லயுமே ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா சைட்ல அதையுமே ஓபன் பண்ணி வச்சு நீங்க மேல மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப ஓவரா ஜூம் பண்றதுனால உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல. சரியா? ஜஸ்ட் சொல்றதுக்காக தான். ஸோ ஆக்சுவலா மார்க்குக்கு ஒரு பேர் இருக்கு, டான் பயர்ஸ். ஓகேவா? டான் பயர்ஸ். அவருக்கு வந்து வாழ்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா பேர் தான் வந்து மார்க்னா துறவின்னு நினைப்போம். ஆனா அதுக்கு நேர ஆப்போசிட். அவருக்கு வந்து இந்த இறை வழிபாடு, அந்த ஏசட்டிசம், நிறைய படிக்கணும், நம்ம வந்து கடவுள் நம்பிக்கையோட இருக்கணும், அகஸ்டனிசம்லாம் ஃபாலோ பண்ணணும், எதுவுமே அவருக்கு பிடிக்காது. ஓகேவா? இவருக்கு ஹண்டிங் தான் பிடிக்கும். அண்ட் இவரோட ஹெட் வந்து எப்படின்னா பால்டு ஹெட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அவரோட கிளாத்ஸுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் எல்லாம் வியர் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ஃபாப்பிஷான கிளாத்ஸ் தான் வியர் பண்ணுவார். ஓகேவா? இதுதான் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்க். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரையர். ஓகேவா? ஸோ ஃப்ரையருமே இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரையருக்கு பேர் இருக்கு. ஃப்ரையரோட பேர் என்ன அப்படின்னா ஹியூபர்ட். ஓகேவா? ஆக்சுவலா நான் அந்த பிக்சர் கூட வச்சு கனெக்ட் பண்ணா ஈஸியா இருக்கும்ன்றனால தான் நான் பிக்சர் காட்டுறேன். பிடிஎஃப் வச்சு நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் பிடிஎஃப்ல உள்ள பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ பிடிஎஃபே ஓப்பன் பண்ணி வச்சு இந்த பிக்சரையுமே வந்து கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ ஃப்ரையருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூபர்ட். சரி, மாங்கோட பேர் என்னது? ஃப்ரையரோட பேர் என்ன அப்படின்னா ஹியூபர்ட். இவர் குட். ஃப்ரையரோட பேர் என்ன, இந்த ஃப்ரையர் அப்படின்ற கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னா ஹியூபர்ட். ஓகேவா? இவருக்கு வந்து ஒரு மோசமா இந்த வந்த பிலிகிரிம்ஸ்லயே வந்து கொஞ்சம் மோசமான கேரக்டர் அப்படின்னா இவர் தான். இவர் என்ன பண்ணுவாரு, உமனை வந்து செடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரே போய் ஒரு அந்த விமனுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் தேடி கொடுக்குற மாதிரியான ஒரு ஜாப் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? நான் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அண்ட் உடம்பு சரியில்லாதவங்கள அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கைவிட்டுறது. ஓகேவா? அவருடைய ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, இல்ல அவர் வந்து அந்த செடியூஸ் பண்ண விமனா இருந்தாலும் சரி, அவங்களை வந்து அபேண்டன் பண்ணிட்டு இவர் வந்து போயிடுவார். ஓகேவா? ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவர் வந்து சாசர் வந்து மார்க் பண்றாரு இவரை. நம்ம சொல்லுவோம்ல, அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு பர்சன் தான், அவங்கலாம் எவ்வளவு பெரிய நல்லவங்க தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து நக்கலுக்கு சொல்லுவோம்ல, மார்க் பண்ற மாதிரி. அதே மாதிரி சாசர் மார்க் பண்ண ஒரு கேரக்டர் தான் யாரு, ஃப்ரையர். என்ன சொல்றாரு, எ நோபல் பில்லர் ஆஃப் ஆர்டர். ஓகேவா? சோ வந்து அவர் யாருன்னா ஒரு மரியாதை அண்ட் நோபல்னஸுக்கே அவர் தான் ஒரு தூண் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்றாரு, ஐரனிக்கலா சொல்றாரு. ஓகேவா? அதான் ஃப்ரையர். ஸோ ஃப்ரையரோட நேம் வந்து ஹியூபர்ட். அவருக்கு வேலையே என்னது, விமனை செடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேடுறேன் அப்படின்னு சொல்றது. நிறைய சிக் பீப்புள், புவர் பீப்புள்லாம் அபேண்டன் பண்ணிடுவாரு.
அண்ட் வந்துட்டு அவரை வந்து சாசர் எப்படி மார்க் பண்றாரு அப்படின்னா நோபல் பில்லர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்றாரு. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வைஃப் ஆஃப் பாத் மூலியமா அவர் ஒரு விஷயத்த சொல்ல வந்தாரு, உமன் சோஸ் ஓவர் சாவரன்டி ஓவர் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க வந்து அவர் டைரக்டாவே கமெண்ட் பண்ணிருக்காரு, யாரா ஃப்ரையர. ஓகேவா? சோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா மர்ச்சன்ட். ஓகேவா? சோ இவர் யாரு அப்படின்னா இங்கிலாந்துல ஒரு பெரிய ஆள். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுத்திட்டு இருக்காரு. ஓகேவா? நான் வந்து பெரிய ஆளு, நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் அவரே ஒரு கடன்காரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அண்ட் இவருடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர்க் பியர், ஒரு மாதிரி முள் மாதிரி தாடி இருக்குமா. ஓகேவா? சோ அந்த பிக்சர்ல you can see if merchant is present or not. 1 minute. ஓகே, merchant கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்மளால ஜூம் பண்ண முடியல, ஓரளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே, இவர் என்ன சொல்வாரு, நான் வந்து ரொம்ப பெரிய ஆளு, நான் வந்துட்டு அவன் பெரிய பணக்காரன் பாரு, பட் ஹி வாஸ் ஆல்சோ அன் டெப்டர் அப்படின்னா வந்து கடன்காரன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் அவருடைய பியர்ட் இந்த பிக்சர்ல நமக்கு அவர் இதுக்கு மேல ஜூம் பண்ண முடியல, அவருடைய தாடி வந்து ஃபோர்க் மாதிரி இருக்குமா. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா பார்க்கலாம், அவரோட கிளாத்திங் ஸ்டைல் எப்படி இருக்கும், ரொம்ப கன்சர்வேட்டிவான கிளாத்ஸ் போட்டிருக்காரு. கிளாஸ்ப்டு பூட், அவரோட பூட்ஸுமே இந்த பிக்சர்ல ஒண்ணுமே தெளிவா தெரியல. அண்ட் ஹேட், அவரோட தொப்பி பாருங்க, மத்தவங்க வச்சிருக்க தொப்பியோட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கா, கொஞ்சம் சம்வாட் டிஃப்ரெண்டா இருக்கு. சரியா? அந்த ஹேட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிளெமிஷ் பியவர் ஹேட்டா, அந்த ஹேட் பேரு ஒரு ஃபிளெமிஷ் பீவர் ஹேட், அததான் அந்த மெர்ச்சன்ட் வச்சிருப்பான். ஓகேவா? சோ அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம், மெர்ச்சன்ட் வந்துட்டு அவர் தான் பவர்ஃபுல் கேரக்டர்னு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றாரு, பட் அவர் டெப்டர் தான். அவர் வந்து எப்படிலாம் இருக்காரு, ஒரு கன்சர்வேட்டிவான ட்ரெஸ் வியர் பண்ணிருக்காரு. அவருடைய பியர்டு வந்து எப்படி இருக்குன்னா ஃபோர்க் மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் அவருடைய தொப்பி வந்து அந்த தொப்பி வந்து டிஃப்ரெண்டான தொப்பி, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளெமிஷ் பியவர் ஹேட். ஓகே, இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Am I going speedily? நான் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கேனா? இல்ல, ஓகே தானே. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து கிளர்க். ஓகேவா? கிளர்க்கோட பிக்சருமே இங்கே பாத்துடலாம். ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் கிளர்க் வர பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்படி கையில வந்து புக்ஸோடய தான் வந்து சுத்திட்டு இருக்காரு. ஓகேவா? அதுவுமே யாரோட புக்கு, அரிஸ்டாட்டிலோட புக்கு. இவர் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இருந்திருப்பார். ஓகேவா? சோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டா இப்போ வந்து அவருக்கு சர்ச்ல சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். அண்ட் இவர் யாருன்னா ஒரு புவர் ஸ்காலர், படிக்கணும்னு ஒரு ஆசை உள்ள ஆளு, ஆனா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு வசதி எல்லாம் கிடையாது. ஓகேவா? அவர் தலை பக்கத்துல அரிஸ்டாட்டில் புக்கை நிறைய அடுக்கி வச்சிருப்பாராம். ஒரு 20 புக்ஸ் கிட்ட அடுக்கி வச்சு படிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். கெட் சேரிட்டி ஃப்ரம் பெனிஃபேக்டர்ஸ், யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல, அது மூலியமா வந்து இவர் சேரிட்டி வச்சு அதை தான் வச்சு படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வந்துட்டு இவர் வந்து அந்த கடனை எப்படிலாம் செலுத்துறாருன்னா அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாராம். ஓகேவா? அண்ட் கிளாட்லி ஓல்ட் ஹீ லேர்ன் அண்ட் கிளாட்லி டச், அந்த லைன்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸ். ஓகேவா? கிளாட்லி ஓல்ட் ஹீ லேர்ன், இது கொஞ்சம் ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இல்ல. பட் கிளாட்லி அப்படின்னு ஞாபகம் வச்சா, கிளாட்லி அப்படிங்கிற வார்த்தை வந்தா கேண்டர்பரி டேல்ஸ்ல அது எந்த கேரக்டர் குறிக்குது, ஆக்ஸ்போர்ட் கிளர்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் எப்படி இருப்பாங்களாம், ரொம்ப ஒல்லியா, சரியா, தின்னா இருக்காரு, யங் மேன். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து புக்ஸ் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டோட இருக்காரு. ஓகேவா? சோ அதுதான் வந்து கிளர்க். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்ஜென்ட் ஆஃப் தி லா. ஓகேவா? சர்ஜென்ட், இவர் தான் இந்த சர்ஜென்ட். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிங்கோடைய லீகல் சர்வெண்ட். சர்ஜென்ட் லா அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு லாயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமே. ஓகேவா? ஒரு கிங்குக்குலாம் வந்து அவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு லீகல் சர்வெண்டா இருந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு லா சம்பந்தமான பிரச்சனைனா இவர் தான் ஹெல்ப் பண்றாரு. 16 வருஷம் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். ஓகேவா? அண்ட் இவர் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து பார்க்க அப்படிலாம் இருப்பாருன்னா நமக்கு எதுவுமே கொடுக்கல. பட் இவரோட கேரக்டர் என்னது, நான் எல்லாரும் மாதிரி யூஸ்வலா நிறைய கிளைண்ட்லாம் வந்து எனக்கு நல்லா முடிச்சு கொடுத்துட்டீங்க கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்லாம் கொடுத்தா இவர் அக்செப்ட் பண்ணிப்பாராம். அண்ட் இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரான ஒரு ஆளு. யாரு? சர்ஜென்ட். ஓகேவா? இவர் தான் இந்த சர்ஜென்ட். இது வரைக்கும் கேரக்டர்ஸ் கிளியரா? क्वेश्चन கேட்கலாமா? கிளியர். ஓகே. ஒரு கேரக்டர் வந்துட்டு பீகாக் ஃபெதர் வச்சு செஞ்ச ஆரோ எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, யார் அது? யோமன். வெரி குட், யோமன். அண்ட் யாரு வந்து நிறைய பெட்ஸ் வச்சிருப்பாங்க? Who possess many pets? Madam. Very good. Prioress. Okay. Good. And யாருக்கு வந்து பால்ட் ஹெட் இருக்கும்? Monk.
மங்க். வெரி குட். மங்க். மங்கோட பேர் என்ன? அவருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. John Pierce. Down plus. டான் பியர்ஸ். ஓகே. ஃப்ரையரோட நேம் என்ன? Madam English. Egerton. Hubert. ஃப்ரையரோட நேம். ஓகேவா? ஃப்ரையரோட நேம் வந்து Hubert. ஹியூபர்ட். ஓகேவா? ஓகே. சோ ஃப்ரையரை வந்து சாசர் ஒரு மாதிரி மார்க் பண்ணிருப்பார்ல. என்ன மார்க் பண்ணுவார் அவரை? Noble. Pillar of order. வெரி குட். நோபல் பில்லர் ஆஃப் ஆர்டர் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிருப்பார். அண்ட் ஒரு பர்சனுக்கு வந்து பியர்டு வந்து ஃபோர்க்டு பியர்டா இருக்கும்ல, அது யாருக்கு? மர்ச்சன்ட். வெரி குட். ஓகே. அண்ட் அவர் வந்து அவருடைய ஹேட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ல இருக்கும்ல, அது என்ன ஹேட்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஓகே. வெரி குட். Flemish beaver. ஹேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அண்ட் gladly old he learn and gladly teach. இந்த லைன்ஸ் வந்து எந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுது? வெரி குட். கிளர்க். ஓகே, குட். சோ இவர் வந்துட்டு யாருடைய புக்ஸ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாரு? ஓகேவா? குட் குட். வெரி குட். அண்ட் யாருக்கு வந்து 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்? Sergeant of law. ஓகே, வெரி குட். சர்ஜென்ட் ஆஃப் லா. ஓகேவா? ஓகே, குட். சோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிப்மேன். ஓகே, ஷிப்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். ஓகே. ஸோ இவர் யாரு அப்படின்னா ரொம்ப பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, ரொம்ப குட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாரு. அவர் எங்க இருந்து வருவாருன்னா டார்க் மவுத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து. ஓகேவா? ட்ரேடிங் ஷிப், பேரே ஷிப்மேன் இருக்கா. ஸோ அதனால என்னது ஷிப்பிங் அந்த இதுல வந்துட்டு அந்த ஷிப்ஸுக்கு ஓனரா இருந்து அங்க வந்து அந்த வியாபாரத்தை பாக்குறது தான் வந்துட்டு இவரோட வேலை. அண்ட் இவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லைன் என்னன்னா மவுடலைன் அன்லாஃபுல்லி அட்டாக் அதர் வெசல்ஸ் அட் சி. ஓகேவா? ஸோ அதுதான் ஷிப்மேன். ஓகே, இங்க வந்து அவருடைய டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஓகே, அவர் வந்து பார்க்க எப்படி இருப்பாருங்கிறத நமக்கு சொல்ல உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஷிப்மேன்னா யார் அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு போதும். ஓகே. அவர் வந்து ஷிப்ல வந்துட்டு அந்த ட்ரேடிங் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ஆஃப் சைக்கிக். ஆல்ரெடி பார்த்தா அவருக்கு கோல்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மெடிவல் மெடிசன். ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு இருந்த அந்த மெடிவல் டைம்ல என்னென்ன மாதிரிலாம் மெடிசன் பண்ணாங்க அப்படின்றதுலாம் தெரியும் அவருக்கு. ஓகேவா? ஸோ வந்துட்டு ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாராம், முட்டாள்தனமா அஸ்ட்ராலஜியை நம்பி அந்த நேரத்துல தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் அந்த மாதிரி வந்து லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? ஆனா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து ஒரு அப்ளை பண்றாரு, தியரி ஆஃப் ஹியூமர். ஓகேவா? அவரோட பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு தியரி ஆஃப் ஹியூமர். ஓகேவா? அந்த ஹாப்பினஸ் அந்த மாதிரியான ஒரு தியரியை வந்து ஒரு அப்ளை பண்றாரு. அண்ட் இவருக்கு வந்து ஒரு டாக்டர் அப்படின்றனால அவர் பைபிள்லாம் ரீட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹி ரேர்லி ரீட்ஸ் பைபிள். ஓகேவா? அண்ட் அவருக்கு வந்து கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். இது யார் அப்படின்னா டாக்டர் ஆஃப் சைக்கிக். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆலிசன், அதாவது நம்மளுடைய ஒய்ஃப் ஆஃப் பாத். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏன் அவங்கள ஒய்ஃப் ஆஃப் பாத்னா அது ஒய்ஃப் ஆஃப் பாத்ங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல, அவங்க வந்த பிளேஸ் பேர் தான் பாத். ஓகேவா? ஸோ வந்து அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஜெருசலம், ரோம், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைன்ஸ், நிறைய பெரிய பெரிய பீப்புளோடைய கல்லறையெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆங்கிள் தான் அவங்க இப்பயுமே என்ன வந்திருக்காங்க, தாமஸ் பெக்கெட்டோடைய ஸ்ட்ரைனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் தெரியும், அவங்களோட டீத் வந்து நல்லா தள்ளி தள்ளி இருக்கும், டெஃபா இருப்பாங்க. அண்ட் வீவிங் ஸ்கில்ஸ், ஏற்கனவே அவங்க கிளாத் மேக்கர்னு பார்த்தோம் இல்லையா, அதனால அவங்க வந்து தைக்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இவங்க வந்து என்னெல்லாம் அவங்களோட ட்ரெஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, தலையில ஒரு ஹேட் வச்சிருக்காங்க, ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, ஷூஸ் போட்டிருக்காங்க, அண்ட் எக்ஸ்பென்சிவ் லெதர். அவங்க யூஸ் பண்றது எல்லாமே பயங்கர ஜாஸ்தி விலையுள்ள எக்ஸ்பென்சிவ் லெதர் தான். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு, ரொம்ப போல்டா, ஃப்ராங்கா. ஓகேவா? எது தேவையோ வந்து டக்குன்னு டு த பாயிண்டா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுற கேரக்டர் தான் யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் பாத். கிளியரா? ஒய்ஃப் ஆஃப் பாத் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே, பார்சன் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஞாபகம் வரும், இவர் வந்து ஒரு பேர்ல ஒருத்தரா இருப்பார்ல, யாரு? Brothers pair. இவரோட பேர்ல இன்னொரு பிரதர் யாரு? பிரதர் பேர் என்னது? பிளவுமேன். வெரி குட், பிளவுமேன். ஓகேவா? பார்சன் அண்ட் பிளவுமேன். ஓகே. சோ இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் ஒரு எக்லெசியாஸ்டிக்கல் கேரக்டர் தான்.
அண்ட் இவர் எப்படின்னா ஒரு பாரிஷ் பிரீஸ்ட். ஓகேவா. இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழையானவர் தான். பட் வந்துட்டு இவர் படிச்சுலாம் இருந்தாரு, லேர்ன் பண்ணி தான் இருந்தாரு. அவருடைய தாட்ஸ் எல்லாமே எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல தாட் தான். ஓகேவா. சோ வந்துட்டு என்னதான் வந்து ஒரு சர்ச் சம்பந்தமா உள்ளவங்க சர்ச்ல வந்து ஒரு குறிப்பிட்ட டாக்ஸஸ் எல்லாம் குறிப்பிட்ட அந்த செக்மெண்ட் வந்து பே பண்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புவரஸ்டா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இவர் ஃபோர்ஸ் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி யாராவது ரொம்ப பாவம் பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மெர்சிஃபுல்லா நடந்துப்பாராம். ஓகேவா. அவர் என்ன சொல்றாரோ ப்ரீச் பண்றாரோ அததான் வந்து அவர் ஃபாலோவும் பண்ற ஒரு ரொம்ப நல்ல குட் நோபல் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் பார்சன். அண்ட் பார்சன் வந்து ரொம்ப லாங்கான சர்மன்ஸ் சர்ச் ரிலேட்டடான பர்சன் தானே. அப்ப பெரிய நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப நேரம் லாங் டியூரேஷன்ல சொல்லணும் அப்படின்னா பார்சன் வந்து நல்லாவே சொல்வார். கிளியரா. இதுதான் வந்து பார்சன். நெக்ஸ்ட் வந்து ப்ளாமன். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ளாமன் யாரு? பார்சனுடைய தம்பி தான். ஓகேவா. பிரதர் தான். அண்ணனா தம்பியாங்கிறது தெரியல, பிரதர். ஓகேவா. இவரும் வந்துட்டு காட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுத்தி இருக்கவங்க நல்லா பார்த்துப்பாரு. நிறைய வந்து தானம் தர்மம் எல்லாம் பண்றாரு. இந்த 2 பிரதர் பேருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. யாரு? பார்சனும் ப்ளாமனும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மில்லரோட டேல் என்ன பார்த்தோம்? என்ன டேல்னு பார்த்தோம்? நிக்கோலஸ் ரெட் போக்கர். ஓகே, குட். நிக்கோலஸ் அந்த கார்பெண்டர் அவங்கள வச்சு ஒரு டேல் பார்த்தோம்ல, அதுதான். வெரி குட். ஓகேவா. சோ மில்லர் இவர் வந்து எப்படி இருப்பாருன்னா ஒரு பயங்கர ஆஜானுபாவம், பிசிக்கலா வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா. குட்டி ஷோல்டர், குண்டு ஒரு ஃபேட் ஃபேஸ் அண்ட் ரெட் புஷி பியர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. லெட்ஸ் சி. இதுல அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஓகேவா. கொஞ்சம் நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ மில்லர் தானே சொல்லியிருக்காங்க. சோ வந்து அவர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் ரொம்ப பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சலசலான்னு பேசிட்டே இருப்பாராம். ஓகேவா. பேச்சு வந்து ஓவர் டாக்கட்டிவா இருக்காரு. அண்ட் ஏதாவது நம்ம தப்பு பண்ணணும் அதுக்காக ஷேம் பண்றது, அவமானப்படுறது அந்த கேரக்டர் எல்லாம் கிடையாது. சண்டை போடுறது, ரொம்ப பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். கொஞ்சம் ஒரு ஸ்டவுட்டான பர்சன் சொல்றாங்க. ஓகேவா. ரெட் புஷி ஃபேஸ், புஷி பியர்டுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிக்சர்ல வந்து அவரோட தாடி அப்படி வரையல. சரியா. அண்ட் அவரோட ஷோல்டர் எப்படி இருக்குன்னா ரொம்ப குட்டியான ஷோல்டரா இருக்கு. ஓகேவா. சோ இதுதான் என்னது யாரு அப்படின்னா மில்லர். ஓகேவா. சோ ஒரு ரெட் புஷி பியர்ட் இருக்கு. இன்னொரு ஒரு பர்சன் வந்து பியர்ட் ஃபோர்க்டு பியர்ட்னு பார்த்தோம். யார் அது? வெரி குட். மர்ச்சன்ட். வெரி குட். அதே மாதிரி ரெட் புஷி பியர்ட் யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய மில்லருக்கு இருக்கு. ஓகேவா. ஒரு வார்ட் ஆன் அ டாப். ஓகேவா. அவர் வச்சிருக்க அந்த கையில ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சிருக்காரு இல்லையா, அதான் ஒரு வார்ட். டாப்ல வந்து ஒரு வார்ட் வச்சிருக்காரு. நோஸ் வித் வார்ட் ஆன் டாப். ஓகேவா. அதை வந்து கையில வச்சிருக்காரு. அதை வச்சு நம்ம வந்து மில்லர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிக்சர்ல. ஓகேவா. சோ ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பட் ரொம்ப பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் யாரு அப்படின்னா மில்லர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்சிபிள். இவர் தான் மேன்சிபிள். இவர் வந்துட்டு ஒரு சீட்டர் காக். ஓகேவா. இவர் வந்து ஒரு நல்ல ஏமாத்தக்கூடிய ஒரு பர்சன் தான். அவர் தான் வந்து மேன்சிபிள். இவர் வந்து இன்னர் டெம்பிள்ல இருந்து வந்திருக்காரு. இவரை வந்து ஐரானிக்ல என்ன சொல்றாங்க? புத்திசாலிப்பா அப்படின்னு. இதுவும் ஆல்ரெடி வந்து ஐரானிக்லா சாசர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். யார? ஃப்ரையர். வெரி குட். ஃப்ரையர். அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள்பா, ரொம்ப நோபலான ஆள் அப்படின்னு. அதே மாதிரி இவர் என்ன மார்க் பண்ணிருக்காருன்னா விஸ்டம். அப்ப கண்டிப்பா அவர் எப்படிதான் இருக்கணும்? ஒரு முட்டாளா தான் இருந்திருக்கணும். ஓகேவா. அவர் வந்து ஒரு சீட்டர் காக்கு தான். அவர் தான் யாரு? மேன்சிபிள். நெக்ஸ்ட் வந்து ரீவ். ஓகேவா. ரீவ் யாரு அப்படின்னா இவருடைய பிக்சர் கொஞ்சம் பாருங்க. காம்படிட்டர் ஆஃப் மில்லர். ஏற்கனவே ஒருத்தர் வாய் பேசிட்டே இருக்காரு மில்லர்னு ஒருத்தர். அவருக்கு எதிர்த்து சரிசமமான போட்டி அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சுக்கு தான் யாருன்னா ரீவ். ஓகேவா. இவர் எப்படி இருப்பாராம்? கொஞ்சம் ஒல்லியா நீளமா இருக்கிறாரு. காஃப்லெஸ் லெக்ஸ் அண்ட் டிஸ்ஹானஸ்ட் கன்னிங். ஓகேவா. அவரோட லெக் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்குமா. ரொம்ப ஒல்லியா ரொம்ப நீளமா இருப்பாராம். ஓகேவா. அதாவது நேரா அந்த மில்லருக்கு நேரம் ஆப்போசிட். அவர் ஸ்டவுட்டா இருப்பாருன்னு பார்த்தோம். இவர் லீனா இருக்காரு அண்ட் ரொம்ப நேர்மையே இல்லாம இருக்காரு. அண்ட் கன்னிங்கான பர்சனுமே யாருதான் அப்படின்னா ரீவ் தான். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சம்மனர். ஓகேவா. சம்மனர் இவருமே வந்து ஒன் ஆஃப் தி எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டர் தான். இவர் வந்து பாருங்க பிக்சர்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்களா. அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரெட் கலர்ல தான் இருக்கும். இன்னொரு ஒரு கேரக்டருக்கு சன் பர்ன்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தோம். யார் அது? Who is that? யோமன். யோமன். ஓகேவா. வெரி குட். அதே மாதிரி இந்த சம்மனருக்கு வந்து ஃபேஸ் எப்படின்னா ஃபேஸே ரெட் கலர்ல இருக்கு. ஓகேவா. ஃபியரியான ஒரு ஃபேஸ் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, லெப்ரசி இருக்கு.
இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த பிலிகிரிம்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் தி பர்சனுக்கு லெப்ரஸியால அஃபெக்ட் ஆயிருந்தாங்க அப்படி. மேபி அவருக்கு அந்த லெப்ரஸி வந்ததுனால கூட, தொழுநோயின்னு சொல்லுவோம்ல, அதனால கூட அவருக்கு அந்த ரெட் கலர்ல வந்திருக்கலாம் ஃபேஸ்ல. சரியா, லெப்ரஸி இருந்திருக்கு. அண்ட் சின்ன பிள்ளைங்கலாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தோம்னா நம்ம வந்து பார்த்து பயப்படுவாங்களா, அந்த மாதிரி வந்து பயப்படுறாங்க. இவருக்கு தான் என்ன பிடிக்கும் அப்படின்னா கார்லிக்ஸும் ஆனியன்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பூண்டு வெங்காயம் எல்லாம் இவர் வந்து ரொம்ப விரும்புறாரு. யாரு? சமணர். அண்ட் இது அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா ஒயின் வந்து நிறைய குடிப்பாரு. ஓகேவா. அண்ட் இவர் வந்து ஈவன் தான் ஒரு எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டரா இருந்தாலும் அவர் ஒயின் குடிக்கிறது அண்ட் கரப்ட். அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. ரொம்ப ஒரு கரப்ஷன் பிடிச்ச ஒரு ஆள் தான் யாருன்னா சமணர். ஓகேவா. ஸோ சமணர் வந்து அவரோட ஃபேஸ் ரெட் கலர்ல இருக்கு. லெக் எல்லாம் வந்து சாரி, லெக் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது யாருன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ரீவ் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவர் வந்து எப்படி இருக்காரு, லெப்ரஸியால அவருக்கு லெப்ரஸி அஃபெக்ட் ஆயிருக்காரு. நிறைய ஒயின் குடிக்கிறாரு. அவருக்கு வந்து ஆனியன்ஸும் கார்லிக்ஸும்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் ரொம்ப இம்மாரலாகவும் இருக்கிறார். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடனர். ஸோ இவர் என்ன அப்படின்னா ரோம்ல இருந்து தான் டேரக்டர் ரோம்ல இருந்து இறக்குமதி ஆனவர் மாதிரி. ஓகேவா. ஸோ வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் திங்ஸோட வராரு, ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பிக்சர் பாருங்க, நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸோட அழகா மேட்ச் ஆகுது. அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குமா அப்படின்னா கோட், ஆட்டுக்குட்டியோட வாய்ஸ் மாதிரி இருக்குமா. அவருக்கு தாடியே இருக்காராம். இந்த பிக்சர்லயுமே பியர்டு இருக்கிற மாதிரி தெரியல இல்லையா. ஆனா அவரோட ஹேர் எப்படி இருக்குன்னா எல்லோ கலர்ல இருக்கும். சரியா. பாடனர் எப்படி இருப்பாரு, எல்லோ கலர்ல முடி வச்சிருக்காரு. அவருக்கு தாடி இல்ல, பியர்ட்லெஸ்ஸா இருக்காரு. அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா கோட்டோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஓகேவா. அண்ட் இவர் என்ன பண்றாரு, கையில ஒரு கிராஸ் மாதிரி வச்சிருக்காரா. கிராஸ் வச்சு அது வந்து இந்த கிராஸ் எது மூலமா அவர் மேக் பண்ணிருக்காருன்னா பிக்கோட போன். ஓகேவா. பிக்கோட எலும்பை வச்சுதான் வந்து அவர் வந்து அந்த கிராஸை வந்து மேக் பண்ணிருக்காரு. ஓகேவா. ஓகே. அண்ட் தென் வந்துட்டு அவர் யாரெல்லாம் ஏமாத்துறாருன்னா ரொம்ப ஒரு பாவப்பட்ட புவர் பாரிஷ்னஸ் எல்லாம் போயிட்டு ஏமாத்திட்டு இருக்கதான் அவரோட வேலை. ஓகேவா. பாடனர் எல்லோ ஹேர் வச்சிருக்காரு அண்ட் கையில ஒரு கிராஸ் வச்சிருக்காரு. ஆல்ரெடி ஆரோ ஒருத்தர் வச்சிருப்பாருன்னு பார்த்தோம், பீகாக் ஃபெதராலா செஞ்ச ஆரோ. அது யாரு? வெரி குட். இவர் வந்துட்டு குட். அண்ட் கையில வந்துட்டு ஒரு வார்ட் வச்சு WART வார்ட் வச்சிருப்பாருன்னு பார்த்தோம்ல, அது யார் வச்சிருப்பா? சாரி, மில்லர். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ அதே மாதிரி இவர் கையில என்ன வச்சிருக்காரு, கிராஸ் வச்சிருக்காரு. அதுவும் பிக்கோட போன்ஸால மேட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேரக்டர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிக்சர் கூட கனெக்ட் பண்ணி படிங்க, உங்களுக்கு நம்மளுக்கு வந்து மறக்காது. ஓகேவா. நம்ம சும்மா ரேண்டமா நம்ம அதை படிச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா மறந்து போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம கண்டிப்பா மறக்கவே மாட்டோம். எல்லோ ஹேர் யாருக்கு இருக்கும்? பாடனர். ஓகேவா, வெரி குட். யார் லெப்ரஸியால அஃபெக்ட் ஆயிருப்பா? சமணர். ஓகே, குட், வெரி குட். அண்ட் யாருக்கு வந்துட்டு லெக் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காஃப்லெஸ் லெக்ஸா இருக்கும்? ஓகேவா, வெரி குட். யாருக்கு வந்துட்டு ஓகே, யாருக்கு வந்து டீத் செட் வந்து வைட் அப்பார்ட்டா இருக்கும், தள்ளி இருக்கும்? ஓகே, வெரி குட், வைஸ். ஓகேவா. ஆலிசன். ஓகே. ஸோ நம்ம ரிமைனிங் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ரோட்டாகனிஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ அந்த நோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன சொல்றாங்க, நிறைய வந்துட்டு ஷார்ட் கட்ஸ்லாம் போகுது. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் வந்து ஸ்டோரி சொல்றதுக்கு சான்ஸுமே கிடைக்குது. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டாகனிஸ்ட், ஒவ்வொருத்தவங்க சொன்ன கதையிலேயே யாரெல்லாம் ப்ரோட்டாகனிஸ்டா இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் நைட்ஸோட டேல்ல வந்து யாரெல்லாம் வந்து ப்ரோட்டாகனிஸ்ட்னா பாலோமன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோமா, பாலோமனும் ஆர்சைட், இவங்க 2 பேரும் தான் முக்கியமான ப்ரோட்டாகனிஸ்டா இருந்திருக்காங்க. மில்லரோட டெய்ல யாரு, அந்த ஏமாத்தினான்ல அந்த நிக்கோலஸும் அவனோட ஒய்ஃபான ஆலிசன். சரியா. ஒய்ஃபா பார்த்து வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையில வந்து அந்த ஒய்ஃபா பார்த்து சொன்ன கதையில ஒரு நைட்டு வருவான். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். ஆக்சுவலா மில்லரோட டேல் சொல்லியிருக்காரு, அந்த டேலுக்குள்ள ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்க பேரு ஆலிசன். ஆலிசன் ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டர் வருவான், அவன் தான் யாரு, நைட். ஓகேவா. ஒரு நைட்டும் அண்ட் லோத்சம் ஹேக், இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த முக்கியமான கேரக்டர்ஸ். அண்ட் நன் பிரீஸ்ட் டேல்ல வந்து யாரு, சாண்டிகிளியர். அந்த ஒரு ரூஸ்டர் பார்த்தோம்ல, ஒரு கோழி, அந்த சாண்டிகிளியர் அப்படின்னா ஒரு கோழி, அது வந்து முக்கியமான கேரக்டர். ஓகேவா. எனி டவுட்ஸ்?
ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே. கிளியர்க்கா. Okay, okay. Then we can wind up the session. Thank you all. Thank you for your cooperation. Thank you, Thank you, அக்கா. Thank you, ma'am. Thank you, ma'am. Nice class, அக்கா. Thank you.